ஜாதகத்தையும் லியோ ஜாதகத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சிடக்கூடாது. எனக்கு வேறு வழி தெரியல. ஆனால் இதே மாதிரி ஒரு ஜாதகம் இந்த 4 நட்சத்திரம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல தாஸ். வேற வழியே இல்லையா? வேற வழி சொல்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன கேட்டு ஒரே அடியா ஆண்டவன் இவ்வளவு சந்தோஷத்தை தர்றான்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்த ஜாதகத்தில் இந்த 2 ஜாதகம் மட்டும்தான் நம்ம மண்ணுக்கு தேவைப்படுது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி சொல்லுங்க. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன கேட்டனா லியோன் தான் சொல்லுவேன். இல்ல டெசிஷன் நீ பண்ண. வேற வழி தெரியல லியோ. இப்ப கூட உங்க 2 பேர்ல ஒன்னு பலி கொடுக்கத்தாண்டா, உன்னை பலி கொடுக்கத்தான் நிறைய பேரு. ஏன் ஒரு சித்தப்பா கூட கை தூக்குனா? நான் தான் உன்னை காப்பாத்தினேன். அதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம். மன்னிச்சு விட்ட போதும். நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்காக கணக்கே இல்லாம ஆளுங்களை கொண்டு இருக்கேன். நீங்க சொன்னதுக்காக என் நண்பனை கூட கொண்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம தொழிலுக்காக. ஆனா இது மூட நம்பிக்கை. எலிசாவை விட்டுருங்க. ஐயோ, இதுவும் நம்ம தொழிலுக்காகத்தான். அதை புரிஞ்சுக்க. அவ என் தங்கச்சி மட்டும் இல்ல, என் கூட பிறந்த இன்னொரு பாதி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை பார்க்கிற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும். நான் உன்னை பார்க்கிற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும். கெஞ்சிரியாடா, நான் அம்மா செத்த அன்னைக்கே சொன்னல, அவங்க சாவுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. இப்ப சொந்த குழந்தைங்களையே பலி கொடுக்க முடிவு பண்ணிட்டானா? இவன் எனக்கு அப்பனும் இல்ல, இவனுங்க யாரும் எனக்கு சொந்த பந்தமும் இல்ல. எனக்காக ஒண்ணு பண்ணுவியா இல்லையோ? இங்க இருக்கிற ஒருத்தனையும் உயிரோட விட்டாத.